இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்வீட் சுகர் ஃப்ரீ லட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு அரை கப் அளவு பாதாம் எடுத்திருக்கேன், அரை கப் அளவு வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் அரை கப் அளவு டேட்ஸ் எடுத்திருக்கேன். இதுதான் இந்த லட்டுக்கு இயற்கையான இனிப்புத்தன்மை கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கெட்டியான பத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த லட்டு ஷேப்புக்கு கையில் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரை கப் அளவு பிஸ்தாவை நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க லட்டை இதில் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். சூப்பரான சுகர் ஃப்ரீ லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டாக இருக்கும். அடுத்து தேங்காய் லட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் ஒரு கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நல்லா விளைஞ்ச தேங்காவாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது நல்லா பொடியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சமாக காய்ச்சின பாலை சேர்த்துருக்கேன். பால் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நல்லா தண்ணியாக ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிடிப்பதம் வர வரைக்கும் கிண்டிக்கலாம். ஒரு 4 பாதாம் பருப்பை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். நீங்கள் வந்து முந்திரி பருப்பு இல்லை ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதுங்கிறதுனால நான் இதில் சேர்க்கலை. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டு எடுத்துடலாம். இப்போ இது ஒரு தேங்காயை நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை நல்லா லட்டு பத்துக்கு பிடிச்சிட்டு தேங்காய் துருவல் மேலே நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் வச்சு நல்லா சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரவா லட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் ஒரு கப் அளவு ரவா சேர்த்துக்கிறேன். ரவை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதுவும் அந்த ரவை கலர் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துட்டு சுகர் சேர்த்த கப்லே அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கணும். இது ரெடி ஆயிட்டான்னு பார்க்குறதுக்கு கையில் கொஞ்சமாக எடுத்து நடுவில் கம்பி மாதிரியான பதம் வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு முந்திரி அரை கப், உலர் திராட்சை அரை கப் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நல்லா ரவை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்வீட்டை லட்டு பத்துக்கு உதிராமல் பிடிச்சிக்கலாம். இப்போ சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட்டு.
ஃபைனலாக வாயில் வச்சா கரையிற மாதிரியான கடல மாவு லட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு பேனில் ஒரு கப் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இந்த லட்டுக்கு வந்து கொஞ்சம் நெய் அதிகமாகவே தேவைப்படும். ஒரு பெரிய கப்பில் கடல மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கட்டி விழாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்குமே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நடுவில் நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சேர்த்த நெய் எல்லாமே இந்த மாதிரியாக மேலே வந்து பிரிஞ்சு வரும். ஒரு பேனில் கொஞ்சமாக மெலான் சீட்ஸ், கொஞ்சமாக பாதாம் இதை அரைச்சி எடுத்திருக்கேன். ரெண்டையும் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் இது கூடவே சேர்த்துடலாம். அடுத்து ஒரு கப் அளவு சுகரை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சூடாக இருக்கும்போதே இந்த லட்டை வந்து பிடிச்சிடணும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிடும். நான் வந்து கொஞ்சம் நெய் அதிகமாகவே சேர்த்துட்டேங்கிறதுனால உருகிட்டே இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது நல்லா செட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ இயருக்கு 4 வகையான ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.